ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் தான். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு குட்டி தக்காளி மீடியம் சைஸில் வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் வந்துட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதிலே பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கு. அப்புறம் சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 3/4 கிலோ வந்துட்டு இருக்கும். அதையும் நல்லா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையான மசாலா, தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன், சிக்கன் மசாலா கடையில் விற்கிதுல அது வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அதுலேயே மிக்ஸ் ஆகி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு சிக்கனில் வந்து நல்லா மசாலா வந்துட்டு பிடிக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரு 4லேருந்து 5 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறோம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அளவு தெரியலனா பாருங்கள். நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வைங்க. ரொம்ப ஸ்பீடில் வச்சிங்கன்னா சிக்கன் வேகாது, தண்ணி இஞ்சிடும். அதனால் நல்லா வந்துட்டு பாருங்கள், நல்லா கொதிக்குது. அப்பப்போ கொஞ்சம் கலக்கிடுங்க. சும்மா கலக்குனிங்கன்னா வந்துட்டு கறி வந்துட்டு உடஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ நாங்கள் சிம்மில் வச்சுட்டு வந்துட்டு வேக விடுறோம். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கருகாப்பில் போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு கெட்டியாக இது பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.